Good morning students, I am Ramesh, Department of Mathematics, 11th standard, volume 2, chapter 8, vector இயற்கணிதம் 1, vector algebra. லாஸ்ட்டாக பார்த்தது ஃபஸ்ட் ரோமனில் தேர்டு கொஸ்டின்லேருந்து பார்த்தோம். விகிதங்கள் கொடுத்துருவாங்க, அது ஒரு வெக்டார் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ ஃபார்முலா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு அதனோட வேல்யூ 1 வந்துச்சு அப்படின்னா இது ஒரு வெக்டார் ஆகும், இல்லை அப்படின்னா இது வெக்டார் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்தது பார்த்தோம்னா கொடுக்கப்பட்ட திசை விகிதங்களை கொண்ட ஒரு வெக்டார்களின் திசை கொசைன்களை காண்க. திசை விகிதங்கள் கொடுத்துருக்கு, திசை கொசைன்கள் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பை மாடுலஸ் ஏ வெக்டார், ஒய் பை மாடுலஸ் ஏ வெக்டார், இசட் பை மாடுலஸ் ஏ வெக்டார். ஏ வெக்டாருங்கிறது எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய திசை விகிதங்களை நம்ம வெக்டாராக கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த வெக்டாருக்கு மாடுலஸ் ஏ வெக்டார் ஃபைண்ட் பண்ணுறோம். அதுலேருந்து நம்ம திசை கொசைன்கள் எழுதுகிறோம். கீழ்காணும் வெக்டார்களுக்கு திசை கொசைன்கள் மற்றும் திசை விகிதங்கள் காண்க. திசை விகிதம் அப்படிங்கிறது ஐஜேகேயோட கூறுகள், அதாவது கெழுக்கள்னு கூட நம்ம சொல்லலாம். புள்ளிகள் கொடுத்துருக்கு 1,0,0, 0,1,0, 0,0,1 ஆகியவற்றை முனைப்புள்ளிகளை கொண்டு முக்கோணத்தின் நடுக்கோடுகளின் திசை கொசைன்களை காண்க. முக்கோணத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகளை கண்டு ஒவ்வொரு நடுக்கோட்டின் திசை கொசைன்களை காணலாம். முக்கோணத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகளை கண்டுபிடித்து ஒவ்வொரு நடுக்கோட்டின் திசை கொசைன்களை காணலாம். டூ ஐ மைனஸ் ஜே ப்ளஸ் கே, 3i மைனஸ் 4j மைனஸ் 4k, i மைனஸ் 3j மைனஸ் 5k ஆகிய வெக்டார்கள் செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஏ வெக்டார், மாடுலஸ் பி வெக்டார், மாடுலஸ் சி வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதிலிருந்து மாடுலஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் சி ஸ்கொயரோட வேல்யூ மாடுலஸ் பி ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். அடுத்து ஏ வெக்டார், பி வெக்டார் கொடுத்துருக்கு. இவை இணை வெக்டார்கள் எனில் இந்த வெக்டார்கள் இணையெனில் லாம்டாவின் மதிப்பு காண்க. கீழ்காணும் வெக்டார்கள் ஒருதள வெக்டார்கள். ஏ ஈக்குவல் டு எஸ்பி ப்ளஸ் டிசி வெக்டார் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். நிலை வெக்டார்கள் கொடுத்துருக்காங்க. 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய 5 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 4i ப்ளஸ் 5j ப்ளஸ் k வெக்டார் மைனஸ் j மைனஸ் k வெக்டார், 3i ப்ளஸ் 9j ப்ளஸ் 4k வெக்டார் மற்றும் மைனஸ் 4i ப்ளஸ் 4j ப்ளஸ் 4k வெக்டார் ஆகியவற்றை நிலை வெக்டார்களாக கொண்ட புள்ளிகள். நிலை வெக்டார்கள் அப்படின்னாவே நம்ம OA, OB, OC, OD வெக்டார்னு எடுத்துக்கணும் கொடுத்துக்கக்கூடிய வெக்டார்களை. அதுக்கடுத்தது ஏபி வெக்டார் கண்டுபிடிக்கணும், பிசி வெக்டார் கண்டுபிடிக்கணும், சிடி வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஏ ஈக்குவல் டு எஸ்பி ப்ளஸ் டிசி வெக்டாரில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு தேவையான அந்த சமன்பாடு கிடைக்கும். ஸோ இதெல்லாமே லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது.
இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடியது 8.2ல் 16th கொஸ்டின்னு. m × i + j + k ஒரு அளவு வெக்டார் எனில் m இன் மதிப்பு காண்க. ஸோ அளவு வெக்டார் அப்படின்னா நம்ம a கேப் ஈக்குவல் டு a வெக்டார் பை மாடுலஸ் a வெக்டார், இந்த ஃபார்முலா தான் நம்ம எடுத்துக்குவோம். கொடுத்துருக்கக்கூடிய வெக்டாரு m × i + j + k வெக்டார். ஸோ a வெக்டார் பை மாடுலஸ் a வெக்டார் ஃபைண்ட் பண்ணோம். i + j + k டிவைடட் பை மாடுலஸ் a ஓட வேல்யூ நம்ம m × அதாவது அந்த m நம்ம கீழே எடுத்துகிட்டு வந்துடுறோம், 1/mன்னு எடுத்துக்கிறோம். ஸோ மாடுலஸ் a வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். மாடுலஸ் a வேல்யூ ஈக்குவல் டு √1 + 1 + 1 அதாவது √3. ஸோ அந்த √3யும் 1/m ஈக்குவல் பண்ணோம்னா m ஈக்குவல் டு 1/√3. செவன்டீன்த் கொஸ்டின்னு. ஏங்கிற பாயிண்ட்டு, பிங்கிற பாயிண்ட்டு, சிங்கிற பாயிண்ட்டும் ஆகிய புள்ளிகள் ஒரு இருசம பக்க முக்கோணத்தின் பக்கங்கள் என நிறுவுக. ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்டை நம்ம OA, OB, OC அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதிலேருந்து AB, BC, CA இது எல்லாமே கண்டுபிடிச்சிக்கிறோம். AB அப்படிங்கிறது OB மைனஸ் OA வேல்யூ. ஸோ OBலேருந்து OA மைனஸ் பண்ணி வரக்கூடிய வெக்டார் தான் இந்த i + 2k வெக்டார். அடுத்தது BC வெக்டார் அப்படின்னா OC மைனஸ் OB வெக்டார். OCலேருந்து OBயை மைனஸ் பண்ணி வரக்கூடியது. அடுத்தது CA வெக்டார் அப்படின்னா OA மைனஸ் OC வெக்டார். அதுக்கு அடுத்தது டிட்டர்மினன்ட் AB அப்படின்னா மாடுலஸ் AB அப்படின்னா இந்த ABக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது மாடுலஸ் BC, மாடுலஸ் CA. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மாடுலஸ் ABயும் மாடுலஸ் CAவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது ஒரு இருசம பக்க முக்கோணம்னு சொல்லிடலாம். அதே மாதிரி ஆறாவது கொஸ்டின் நம்ம பார்க்கணும். 8.2ல் A + B, A + B + C அப்படிங்கிறது 1 0 0 0 0 0 1 0 ஆகியவற்றை இணைக்கும் கோட்டின் திசை விகிதங்கள் எனில் ABC காண்க. ஸோ 2 புள்ளிகள் இருக்குது. 1 0 0 கொடுத்துருக்காங்க. 0, 1, 0 இணைக்கும் திசை விகிதங்கள் -1 1 0. ஸோ இதிலேருந்து A = 1 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா A + B = 1. அதாவது A = 1, A -1, A + B ஓட வேல்யூ +1, A + B + C ஓட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து B வேல்யூ, C வேல்யூ இதிலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளியை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. இந்த வேல்யூவை நம்ம ஒவ்வொரு வேல்யூக்கும் ஈக்குவல் பண்ணுறோம். ஏக்கு A + Bக்கு, A + B + Cக்கு ஈக்குவல் பண்ணுறோம். அப்படி ஈக்குவல் பண்ணுறப்ப நம்ம ஏயோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி B வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது AB வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி C வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பயிற்சி 8.3 எடுத்துக்காட்டு 8.11 கீழ்காண்பவைகளுக்கு A.B காண்க. A.B அப்படிங்கிறது புள்ளி பெருக்கம். A வெக்டார் கொடுத்துருக்கு, B வெக்டார் கொடுத்துருக்கு. I - j + 5k, B = 3 - 2k. A மற்றும் B ஆகியவை 2, 3, -1 மற்றும்
-1 2 3 என்ற புள்ளிகளை குறிக்கும் புள்ளிகள். இப்போ ஏ டாட் பி அப்படின்னா ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். அப்படின்னா இதில் ஐயோட கெழுவையும் இதில் ஐயோட கெழுவையும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 3 கிடைக்கும். அடுத்தது -j, அதாவது ஜேயோட கெழுவையும் மல்டிபிள் பண்ணி எழுதணும். ஜேயோட கெழு இங்கே 1 மட்டும்தான் இருக்குது, இங்கே 0. இப்போ எனிதிங் இன்ட்டு 0 0. அடுத்தது கேயோட கெழு எடுத்துக்கிறோம். 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 5 2s are 10, -10 வரும். அப்போ 3 - 10 -7 கிடைக்கும். ஸோ இதுதான் ஏ டாட் பி அப்படிங்கிற வேல்யூ. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஏ டாட் பி வேல்யூ. ஸோ அதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டின் கொடுத்துருக்கு. ஏ வெக்டார் கொடுத்துருக்கு, பி வெக்டார் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்ம ஏ டாட் பி கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 2ஐயும் -1ஐயும் மல்டிபிள் பண்ணால் -2. அடுத்தது 3ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 6. அடுத்து -1ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணால் -3. ஸோ இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது +1 வேல்யூ. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 8.12. ஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i + 3j - k, பி வெக்டார் ஈக்குவல் டு -i + 2j + 3k வெக்டார் எனில் a + 3b டாட் 2a - b ஐ காண்க. ஸோ இதில் a + 3b 2a - b கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதை நம்ம புள்ளி பெருக்கம் பண்ணணும், டாட் ப்ராடக்ட்டு. ஸோ ஏ வெக்டார்ன்றது இருக்குது. பி அடுத்தது 3b வெக்டார் கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு இந்த வெக்டார் கிடைக்கிது. 2 - 3 அப்படிங்கிறது -ia, 3 + 6 அப்படிங்கிறது 9j, -i ப்ளஸ் -k + 9k அப்படிங்கிறது 8k அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் a + 3b வேல்யூ இது. அடுத்தது 2a - b கண்டுபிடிக்கணும். 2aன்றது ஏவை 2 கூட மல்டிபிள் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர். அடுத்தது பிஏ தனியாக நம்ம எழுதிக்கிறோம். இப்போ 2aலேருந்து பிஏ மைனஸ் பண்ணுறோம். அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வெக்டார். இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது டாட் ப்ராடக்ட் பண்ணணும். சென்டரில் ஒரு டாட் வரணும், அதுதான் டாட் ப்ராடக்ட்டு. டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்ப நம்ம அதாவது இது a + 3b, இது 2a - b. இப்போ ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1 -1 5 -5, 9 × 4 36, 8 × 5 40. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்குறது 8.13. ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் இருக்குது. மேலும் a + λb ஆனது சிக்கு செங்குத்து எனில் லாம்டாவின் மதிப்பு காண்க. ஸோ செங்குத்து அப்படின்னா ஏபி, ஏ வெக்டார் பி வெக்டார் செங்குத்து அப்படின்னா a டாட் b = 0ன்னு நம்ம எடுத்துக்கோம். அதேமாதிரி a + λb சி செங்குத்து அப்படிங்கிறனால a + λb டாட் சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஏ வெக்டார் இருக்குது. அடுத்தது λb அப்படிங்கிறது பி கூட லாம்டாவை மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ a + b λ அப்படிங்கிறது நம்ம ஐயை ஃபஸ்ட்டு இந்த 2 எலமெண்ட்டில் ஐயை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா 2 - λ வருது. அடுத்து இந்த 2 எலமெண்ட்டில் ஜேவை காமனாக எடுத்துட்டோம்னா 2 + 2 λ வருது. அடுத்து இதில் கே காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 3 + λ × k வருது. இப்போ சி வெக்டாருங்கிறது நமக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கலாம். இப்போ a + λbயும் சியும் செங்குத்து அப்படிங்கிறனால நம்ம a + λ டாட் சி = 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து நம்ம ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது a + λb சி. இது ரெண்டையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். இப்போ ஐயோட கோஎஃபிஷியன்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம்.
அடுத்து ஜேயோட கோஎஃபிஷியன்ட்டையும் இதையும் மல்டிபிள் பண்ணுறோம். அடுத்து கேயோட கோஎஃபிஷியன்ட் கேயோட கோஎஃபிஷியன்ட் இதில் இல்லை. ஸோ அதுக்கு நம்ம 0ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா 2 மைனஸ் லேம்டா இன்ட்டு 3 2 ப்ளஸ் லேம்டா இன்ட்டு 1 ஈக்குவல் டு 0ன்னு நமக்கு கிடைக்குது. இதுலேருந்து நம்ம லேம்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இந்த 2 எடுத்து இது கூட மல்டிபிள் பண்ணோம், அடுத்து லேம்டா இது கூட மல்டிபிள் பண்ணோம், அடுத்தது 2 + 2 லேம்டா. அப்போ நமக்கு என்ன வரும்? 2 × 3 6 மைனஸ் 3 லேம்டா ப்ளஸ் 2 + 2 லேம்டா ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இதிலேருந்து நம்ம 6ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிக்கலாம், 8 வந்துடும். -3 + 2 மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு 0. அப்போ லேம்டா ஈக்குவல் டு 8 + 8 வந்துடும். இந்த லேம்டா இந்த சைடு கொண்டு போகலாம், அல்லது இந்த 8 இந்த சைடு கொண்டு போயிட்டு மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான லேம்டாவோட வேல்யூ 8 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். அடுத்தது நமக்கு இருக்கக்கூடியது எடுத்துக்காட்டு 8.14 மாடுலஸ் a + b = மாடுலஸ் a - b எனில் AB செங்குத்து என நிறுவுக. ஸோ இதில் மாடுலஸ் a + b ² நமக்கு ஃபார்முலா தெரியும். மாடுலஸ் a² மாடுலஸ் b² ப்ளஸ் 2a.b அப்படிங்கிற நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி a - b² நம்ம மாடுலஸ் a² + b மாடுலஸ் b² மைனஸ் 2a.b அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கொடுத்துருக்கூடியது மாடுலஸ் a + b, இது மாடுலஸ் a - b. ஸோ ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுறோம். இப்படி ஸ்கொயர் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது அதாவது மாடுலஸ் a² + மாடுலஸ் b² ப்ளஸ் 2a.b ஈக்குவல் டு மாடுலஸ் a² மாடுலஸ் b² மைனஸ் 2a.b. இதிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறோம், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ இது மட்டும்தான் இருக்குது. இங்கே ப்ளஸ் 2a.b இருக்குது, இங்கே மைனஸ் 2a.b இருக்குது. ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு 4a.b கிடைக்குது. ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். p.b = 0 அப்படின்னா ஏயும் பியும் செங்குத்து அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்க்கக்கூடியது எடுத்துக்காட்டு 8.15 எந்த ஒரு வெக்டார் ஆருக்கும் r வெக்டார் ஈக்குவல் டு r.i × i ப்ளஸ் r.j × j ப்ளஸ் r.k × k வெக்டார். ஸோ இதில் r வெக்டார் அப்படிங்கிறது xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk. r.i அப்படின்னா நமக்கு தெரியும், ஆறுங்கிறது xi ப்ளஸ் yj ப்ளஸ் zkன்றது. டாட் i ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு x மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா ஒய்க்கு டேர்மு இல்லை, அதனால் நமக்கு அது எடுத்துக்க தேவையில்லை. அடுத்தது r.i × i அப்படின்னா xi கிடைக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம மற்றதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ r வெக்டார் இருக்குது, r.i கண்டுபிடிக்கிறோம். r.i × i ஈக்குவல் டு xi கிடைக்கும். இதே மாதிரி r.j × jக்கு yj, r.k × kக்கு zkன்னு கிடைக்கும். இதிலிருந்து r.i × i வேல்யூ xi ப்ளஸ் r.j × j ஓட வேல்யூ yj, அடுத்து r.k × k ஓட வேல்யூ zk. ஸோ இதனோட மொத்த மதிப்பு நம்ம பார்த்தோம்னா ஆறுங்கிறது நமக்கு கிடைக்கும்.
அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 8.16 5i + 3j + 4k 6i - 8j - k என்ற வெக்டாரானது இடைப்பட்ட கோணம் காண்க. ரெண்டு வெக்டார்களுக்கு இடைப்பட்ட கோணம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு வெக்டார்களுக்கு ஏபி வெக்டார்னு எடுத்துக்கலாம். இடைப்பட்ட கோணம் cos θ = a.b/|a × |b. ஸோ ஃபஸ்ட்டு அதாவது ஃபார்முலா எழுதிக்கிறோம். cos θ = a.b/|a | b வேல்யூ எழுதிக்கிறோம். எழுதிட்டு a.b அப்படிங்கிறது நம்ம ரெண்டு டாட் ப்ராடக்டையும் ரெண்டு வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ. ரெண்டு வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ தான் இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ. இப்போ இந்த ரெண்டு வெக்டாருக்கு டாட் ப்ராடக்ட்னால் ஐயையும் பெருக்கணும். 5 6 are 30. அடுத்து ஜேவையும் ஜேயோட கோஎஃபிஷியன்ட் பெருக்கணும். 3 × -8 -24. அடுத்தது 4 × -1 -4. இப்போ இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது நமக்கு 2ங்கிற வேல்யூ கிடைக்குது. இந்த இடத்துல டிவைட் பை டினாமினேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா |AB |B |A |B ஏனா ஏ வெக்டாரோட ஐஜே கோஎஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அதே மாதிரி |Bனா பி வெக்டாரோட கோஎஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம். அப்படியே ஆட் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கக்கூடியதான் இந்த வேல்யூ. அதாவது √50 × √101. இந்த √50 கூட நம்ம என்ன பண்ணலாம், √5 × √2 அப்படி, அதாவது 5√2ன்னு எழுதலாம். இது √101 தான். இந்த 5√2வையும் இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு √2 / 5√101 கிடைக்கும். இப்போ தீட்டாவோட வேல்யூ தான் இது. cos inverse √2 / 5 × √101 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக நம்ம கண்டுபிடிக்கிறது எடுத்துக்காட்டு 1.8.17 ABCD ஆகியவை 4 - 3 0 7 -5 -1 -2 1 3 8.17 ABCD ஆகியவை 4 - 3 0 7 -5 -1 -2 +1 3 0 2 5 என்ற புள்ளிகள் எனில் சிடியின் மீது ஏபியின் வீழல் காண்க. சிடியின் மீது ஏபியின் வீழல் காண்க. இப்போ ஓஏ ஓபி ஓசி ஓடி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி ஆகியவை அப்படின்னு கொடுத்துருக்கனால நம்ம கொடுத்துருக்கக்கூடியதை ஓஏ ஓபி ஓசி ஓடின்னு எடுத்துக்கிறோம். இதில் ஏபிசிடி அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ சிடியின் மீது ஏபியின் வீழல் அப்படின்னா சிடியின் மீது ஏபியின் வீழல் CD.AB/CD. அதாவது ஏயின் மீது பியின் வீழல் அப்படின்னா A.B / |A அந்த மாதிரி. நம்ம சிடியின் மீது ஏபியின் வீழல் அப்படின்னா CD.AB = |CD அப்படின்றத எடுத்துக்கிறோம். இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்கக்கூடியதில் ஓஏ ஓபி ஓசி ஓடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த 4 வெக்டார்களையும் 4 புள்ளிகளையும் ஓஏ ஓபி ஓசி ஓடின்னு எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது ஓபி - ஓஏ, ஓபியிலிருந்து ஓஏவை மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி சிடி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓடி - ஓசி, அதாவது ஓடியிலிருந்து ஓசியை மைனஸ் பண்ணணும். சிடியின் மீது ஏபியின் வீழல் நமக்கு ஃபார்முலா தெரியும். அதை அப்ளை பண்ணி சிடி வேல்யூ இருக்குது, ஏபி வேல்யூ இருக்குது, அதை நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணணும். இது ஏபி வேல்யூ, இது சிடி வேல்யூ, ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்.
அப்போ நம்ம 3ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணோம், -2ஐயும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணோம், -1ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணோம். அப்படி மல்டிபிள் பண்ணப்போ நமக்கு கிடைக்கக்கூடியதான் இந்த 6 - 2 டிவைடட் பை ரூட் ஆஃப் இந்த சிடியை ஸ்கொயர் பண்ணணும். அதாவது மாடுலஸ் சிடி கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு மாடுலஸ் சிடி கண்டுபிடிக்கிறப்ப ரூட் ஆஃப் 2² + 1² + 2² கிடைக்கும். அதான் 4 + 1 + 4 அப்படிங்கிறது. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது 2/3 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. அடுத்தது 8.18 ஏபி மற்றும் சி ஆகிய 3 அலகு வெக்டார்கள் a - 3b + c = 0 என்ற சமன்பாட்டை நிறைவு செய்தால் ஏ சிக்கு இடைப்பட்ட கோணம் காண்க. ஸோ இந்த 8.18ல் ஏபி மற்றும் சி ஆகிய 3 அலகு வெக்டார் இருக்குது. எல்லாமே a - √3b வெக்டார் + c வெக்டார் = 0 என்ற சமன்பாட்டை நிறைவு செய்தால் ஏசிக்கு இடைப்பட்ட கோணம் காண்க அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் மாடுலஸ் ஏ, மாடுலஸ் பி, மாடுலஸ் சி = 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அலகு வெக்டார் அப்படிங்கிறதுனால மாடுலஸ் ஏயோட வேல்யூ 1, மாடுலஸ் பி வேல்யூ 1 அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ a - √3b + c = 0 இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த √3bயை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து போனோம்னா நமக்கு +√3bன்னு கிடைக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் a + c மட்டும் வரும். ஸோ மாடுலஸ் a + c = மாடுலஸ் √3b. இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது a + c த ஹோல் ஸ்கொயர் = 3 × மாடுலஸ் b² கிடைக்கும். அதாவது மாடுலஸ் a, மாடுலஸ் b, மாடுலஸ் c = 1ங்கிறது வரும். அதுலேருந்து நமக்கு மாடுலஸ் a + c = மாடுலஸ் √3 × b. இப்போ இந்த ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மாடுலஸ் a + c த ஹோல் ஸ்கொயர் = 3 × மாடுலஸ் b² வரும். இப்போ a + c த ஹோல் ஸ்கொயர்னு அப்படின்னா a + b ஃபார்முலா கொடுத்துடலாம். ஸோ மாடுலஸ் a² மாடுலஸ் c² + 2 × a × c, அதாவது a × c வரும். இதிலேருந்து நம்ம ஏக்கும் சிக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டாங்கனால நம்ம காஸ் தீட்டான்னு எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் 3 × மாடுலஸ் b² மட்டும் வரும். இப்போ ஏபிசி இதில் எது இருந்தாலும் அதனோட வேல்யூ 1ன்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1 + 1 + 2 × 1 × 1 காஸ் தீட்டா = நமக்கு 3 கிடைக்குது. இதிலேருந்து 2 காஸ் தீட்டா = 1 கிடைக்குது. அடுத்தது காஸ் தீட்டா = 1/2 அப்படிங்கிறது கிடைக்கும். காஸ் தீட்டா = 1/2. அப்போ தீட்டா = π/3. தீட்டா = π/3. அடுத்தது 8.19 4 - 3 1 2 - 4 5 1 - 1 0 என்ற ஒரே நேர்கோட்டில் அமையும் புள்ளிகள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டு. இதிலிருந்து OA, OB, OC, OD கொடுக்கப்பட்டுள்ளது. AB, BC, CA அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஒரே கோட்டில் அமையும் செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுன்றிருக்கு. இதிலிருந்து புள்ளிகள் கொடுக்கக்கூடிய புள்ளிகளை OA, OB, OC அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதிலேருந்து AB, BC, CA வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு AB வேல்யூ OB - OA, BC வேல்யூ OC - OB, CA ஓட வேல்யூ OA - OC அப்படிங்கிறது கிடைக்கும். இதிலிருந்து நமக்கு AB.CA வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். AB.CA வேல்யூ 0 வருது. ஸோ ஆங்கிள் ஏங்கிறது 90 டிகிரியாக இருக்கும். ஆங்கிள் ஏங்கிறது
நமக்கு 90 டிகிரி கிடைக்கும். ஸோ இது ஒரு செங்கோண முக்கோணம். இது ஒரு செங்கோண முக்கோணம். அடுத்தது 8.3ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின். கீழ்காணும் ஏபிக்கு ஏ டாட் பி காண்க. நமக்கு தெரியும் ஏ டாட் பி கண்டுபிடிக்கிறது. 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஏபி வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ டாட் பி அப்படின்னா 1 × 3 ப்ளஸ் -2 × -4 ப்ளஸ் +1 × -2. இப்போ 3 + 8 + -2. அப்போ அதனோட ஆன்சர் நமக்கு 11 கிடைக்குது, 9 கிடைக்குது. அதே மாதிரி a = 2i + 2j - k, b = 6i - 3j + 2k. இதிலேருந்து நம்ம a டாட் பி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2 × 6 12, 2 × -3 -6, -1 × 2 -2. இதிலேருந்து நமக்கு 4 கிடைக்குது. a டாட் பி வேல்யூ 4 கிடைக்குது. அதே போல் 8.3 ரெண்டாவது கொஸ்டின். கீழ்காணும் வெக்டார்கள் ஏபி செங்குத்து எண்ணில் லாம்டாவின் மதிப்பு காண்க. இதில் நமக்கு 2 கொஸ்டின் இருக்குது. ஏபி செங்குத்து அப்படின்னா a டாட் பி = 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். a வெக்டார் டாட் b வெக்டார் = 0ன்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஏபி வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. a வெக்டார் b வெக்டார் ரெண்டுமே கொடுத்துருக்கு. இப்போ a டாட் b அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். 2 × 1 2, லாம்டா × -2 -2 லாம்டா. அடுத்தது 1 × 3 + 3, b = 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து நமக்கு லாம்டாவோட வேல்யூ 5/2ன்னு கிடைக்குது. அதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டின். 2i + 4j - k. ரெண்டாவது b வெக்டார் வந்து 3 - 2j + λk. இப்போ இதுலேருந்து a டாட் b வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா லாம்டா = -2 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 8.3ல் தேர்ட் கொஸ்டின். ஏபி வெக்டார்களுக்கு மாடுலஸ் a = 10, மாடுலஸ் b = 15 மற்றும் a டாட் b = 75√2 எனில் ஏபிகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை காண்க. a, bக்கு இடைப்பட்ட கோணத்தை காண்க. ஸோ இதில் மாடுலஸ் a மாடுலஸ் b வேல்யூ கொடுத்துருக்கு. அது இல்லாமல் a டாட் b வேல்யூ கொடுத்துருக்கு. a டாட் b அப்படிங்கிறது நமக்கு டெஃபினேஷனை பொறுத்து மாடுலஸ் a மாடுலஸ் b cos θ அப்படிங்கிறது தெரியும். ஈக்குவல் டு வேல்யூ வந்து 75√2. இப்போ மாடுலஸ் a மாடுலஸ் b வேல்யூ ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூஸும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணோம்னா 10 × 15 cos θ = 75√2. இதில் வந்து cos θ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த 10 15 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 150. ஸோ 75ஐயும் 150 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 1/√2. இப்போ cos θ = 1/√2னா தீட்டாவோட வேல்யூ π/4ன்னு வரும். θ = π/4. அடுத்தது கீழ்காணும் வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் காண்க. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய 2i + 3j - 6k மற்றும் 6i - 3j + 2k அப்படிங்கிறது இருக்குது. அது இல்லாமல் ரெண்டாவது கொஸ்டின் இருக்குது. i - j மற்றும் j - k இருக்குது. வெக்டார்களுக்கு இடைப்பட்ட கோணம் அப்படின்னா நம்ம cos θ ஃபார்முலா யூஸ் பண்ணோம். cos θ = a டாட் b மாடுலஸ் a × மாடுலஸ் b. ஸோ ஏபி வெக்டார் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இந்த கோணம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a டாட் b தெரியணும். அது இல்லாமல் மாடுலஸ் a மாடுலஸ் b ரெண்டுமே தெரியணும். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம cos θவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ மாடுலஸ் a அப்படின்னா கொடுத்துக்கூடிய வெக்டார் ijக்கோட கோஎஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது 4 + 9 + 36 = 7 கிடைக்குது. அதே மாதிரி மாடுலஸ் பியோட வேல்யூ நமக்கு 7 கிடைக்குது. √6² + -3² + 2². ஸோ இதிலேருந்து நமக்கு 7 கிடைக்குது. a டாட் b அப்படிங்கிறது ஏவையும் பியையும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். 2 × 6 12,
3 into 3 minus 9, minus 6 into 2 minus 12. இப்போ இதிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது -9 கிடைக்குது. இப்போ cos theta ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -9/7. இப்போ theta equal to cos inverse -9/7. theta equal to cos inverse of -9/7. இதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டின் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதாவது a equal to I minus j, b equal to j minus k இருக்குது. இதிலேருந்து நம்ம மாடுலஸ் a வேல்யூ கண்டுபிடிக்கலாம். மாடுலஸ் a equal to root of 1 plus 1 equal to root 2. அதே மாதிரி மாடுலஸ் b வேல்யூ root of 1 plus 1 root 2 கிடைக்குது. இதில் a டாட் b வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். I டாட் i இல்லை. ஸோ j into 1 j into j, அதாவது -1 + 1 -1. k வெட்டம் இல்லை, அப்போ அதுக்கு 0 தான். இப்போ நமக்கு a டாட் b வேல்யூ கிடைக்கக்கூடியது -1 மட்டுமே. இப்போ cos theta equal to a dot b by modulus a into modulus b -1/√2 minus 1/2. cos theta equal to மைனஸ் வேல்யூ கிடைக்குது. இப்போ cos thetaங்கிறது மைனஸில் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த ரெண்டாவது கால்வட்ட பகுதியில் இருக்கும். ரெண்டாவது கால்வட்ட ஃபார்முலா π மைனஸ் ஆல்ஃபா. இப்போ ஆல்ஃபாங்கிறது நம்ம π/3 எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது 2π/3. தீட்டா ஈக்குவல் டு π மைனஸ் ஆல்ஃபா ஃபார்முலா ரெண்டாவது கால்வட்ட பகுதி அப்படின்னா இப்போ π மைனஸ் π/3 ஈக்குவல் டு 2π/3 கிடைக்குது. ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடியதை கிளாஸ் ஒர்க் நோட்டில் ரைட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எழுதி பாருங்கள். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சமயம் நீங்கள் எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தா ஈஸியாக நம்ம எழுதிடலாம். தேங்க்யூ.